சேர்மன் அவர்களும் நேரில் வந்து ஆய்வு செய்து அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்த இடம் இது. அவரும் நன்றி அறிவார். லாரி வந்ததுன்னா அதுல 7000 லிட்டர் மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்க 2000 லிட்டர் அவங்க எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அங்க வந்து டைரக்டா வாட்டர் கனெக்ஷன் டு தி சம் அந்த தரமணி வழியாகவும் வருது, எம்ஜிஆர் சாலை வழியாகவும் வருது, ஜோன் 13 வருது, ஜோன் 14 வருது. அந்த எம்ஜிஆர் நகருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்னன்னா நம்ம நெம்மதியோட லாஸ்ட் பாயிண்ட் அதுதான். 180 வாட்ல நெம்மதியில இருந்து கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தில் இருந்து வரக்கூடிய பகுதியில தண்ணியோட லாஸ்ட் டெட் எண்ட் பாயிண்ட் தான் என்னோட எம்ஜிஆர் நகர். ஸோ அங்க வந்து டோட்டலி வாட்டர் ஸ்கேர்சிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ இதையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். மெட்ரோ வாட்டர் துறையிடம் சொல்லி நீங்க இதற்கான ஒரு முடிவை நீங்க கொண்டு வந்து தரணும்னு சொல்றேன். அதே பகுதியில டெய்லி ஆன் டே டு டே பேசிஸ் ஐ அம் ஃபேசிங் சிவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். அங்க வந்து டிஎன்ஆர்டிசி பிளஸ் சிஎம்ஆர் ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க்ல அவங்க வந்து ஃபுல்லா ஆர்பிசி சார் நேர்ல வந்து ஆய்வு செய்திருக்காரு. அவங்க சிஎம்ஆருக்கு டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காரு. பட் தே ஆர் நாட் ப்ராசஸிங். சிஎம்ஆர்லையும் சரி டிஎன்ஆர்டிசிலையும் சரி அதை ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அதுலயும் வந்து சிக்கல் இருக்கு. நான் வந்து லெப்ட் இந்தியா வார்டு வந்து குறைகளை சும்மா கட்டிட்டு இருக்காதீங்க. நீங்க வந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நான் யாரோட பெயரை குறிப்பிட்டோ எந்த கட்சியின் பெயரை குறிப்பிட்டோ ஒருவரை சுட்டி காட்டியோ நான் பேசுகிறேன். நான் வந்து யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லிதான் நீங்க சொல்லலாம், யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லிதான் சொல்லலாம், யாராவது கட்சி பேர் சொல்லிதான் சொல்லலாம், ஒருத்தவங்களோட பொதுப்பேரை சொல்லிதான் சொல்லலாம். நான் பப்ளிக்கோட பேரை மட்டும்தான் சொல்றேன். பப்ளிக்கோட பிரச்சனை